Hallelujah. Everything is gone. போய்ச்சா? நன்றி இயேசுவே. How many years you were suffering? எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்துச்சு? 19 years. 19 years this sister was. 19 வருஷமா உங்களுக்கு இப்படி வலி ரொம்ப இருந்தது. And the pain is gone. இப்போ உங்களுக்கு அந்த வலியானது சுகமாக இருக்கிறது. Shoulder, she is not able to raise it. Thank you Jesus. Thank you for touching her. கையை நல்லா தூக்குங்க. நீங்களே தூக்குங்க, நீங்களே தூக்குங்க, தூக்குங்க நீங்க. அப்படியே தூக்குங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அப்படியே தூக்குங்க. இப்போ நீங்களே தூக்குங்க, நீங்களே தூக்குங்க, தூக்குங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அப்படி மெதுவாக தூக்குங்க. அப்படிதான் பார்த்தீங்களா? தூக்குங்க. தூக்குங்க தூக்குங்க. மெதுவாக செய்யுங்க. Praise the Lord. Praise the Lord. Let's open to Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். And verse number 20. 20வது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம். All those who want healing in their body, யாரெல்லாம் உங்க உடம்புல உங்களுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்களோ, you have to do these things. நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். Proverbs chapter 4 verse 20. நீதிமொழிகள் 4:20. My son, பிள்ளாய், be attentive to my words. என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. Incline your ears to my saying. நான் சொல்வதை கவனி. Let them not escape from your sight. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். Keep them within your heart. உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. For their life to those who find them, அவற்றை தேடி பெறுவோருக்கு, and healing to all their flesh. அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். The word of God is saying 4 things. ஆண்டவருடைய வார்த்தை 4 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. All those who want healing in their body, யாருக்கெல்லாம் உடல்ல சுகம் கிடைக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்களோ, God is saying do these 4 things. ஆண்டவர் இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். First thing, முதல் காரியம், be attentive to my word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். Now this sister over there, இந்த சகோதரி from how many years? 19 வருஷம் 19. From 19 years she was suffering. 19 வருடங்களாக அவர்கள் இந்த வலியிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். So 19 years of pain, 19 வருடத்திற்கான வலி, her mind will be attentive to the pain or to the word of God. அவங்க கவனம் எல்லாம் எதுல இருக்கும்? அந்த வலியில இருக்குமா, இறை வார்த்தையில இருக்குமா? பெயின். But the word of God is saying be attentive to his word. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். Paying attention means complete concentration. கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்வது முழுவதுமாக நீங்கள் அதில் கவனத்தை வைக்க வேண்டும் என்பது பொருள். It means complete focus. முழுமையாக அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். In English they say the nurse attends to the patient. ஆங்கிலத்தில் நர்ஸா இருக்கிறவங்க சுகவீனமா இருக்கவங்கள கவனிக்கணும் அப்படி சொல்லியிருக்கு. For example, the patient is in the hospital. உதாரணமா யாராவது மருத்துவமனையில
சிகிச்சைக்காக இருந்தாங்கன்னு சொன்னா, in English they say the nurse attends to the patient. ஆங்கிலத்துல சொல்றாங்க அந்த நர்ஸா இருக்கவங்க அந்த சுகவீனமா இருக்கிறவங்கள முழுமையாக கவனிக்கணும் அப்படி சொல்றாங்க. The person who is the loved one who is with the patient does not attend to the patient. அந்த சுகவீனமா இருப்பவங்க கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அவங்கள நல்லா கவனிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா, what is the difference? அவங்க கவனிக்கிறதுக்கும் இந்த நர்ஸ் கவனிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? The person who is with the patient is only looking after the patient. அவங்க கூட துணைக்கு இருக்கவங்க அவங்கள சும்மா அப்படி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. But the nurse, ஆனா நர்ஸா இருக்கவங்க after every period of time, ஒவ்வொரு நேரமும் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வந்து will come and check the pressure. அவங்க வந்து அவங்களுக்கு பிரஷர் பார்ப்பாங்க, will check different readings. அவங்க டெம்பரேச்சர் அதை பார்ப்பாங்க, ஒவ்வொரு ரீடிங்கா எடுத்து பார்ப்பாங்க. will check the fever. அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதை நோட் பண்ணி எழுதி வைப்பாங்க. and record all the findings. எல்லாத்தையும் ஒரு சார்ட் போட்டு அதுல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சு in a file. ஒரு ஃபைல்ல வைப்பாங்க. So when the doctor comes, அப்ப டாக்டர் வரும்போது he looks at the file. அவங்க அந்த ஃபைல் எடுத்து பார்த்து and he knows the detail of the patient. அந்த சுகவீனமா இருக்க பேஷண்ட பத்தி எல்லாம் அந்த டாக்டருக்கு நுணுக்கமா தெரியும். in the same way, அதே மாதிரி தான் God is saying, ஆண்டவர் சொல்றாரு, be attentive to my word. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கவனமா செவி கொடுங்க. means what? அப்படினா என்ன? whatever the word is saying, ஆண்டவர் வார்த்தை என்னெல்லாம் எதுவெல்லாம் சொல்லி இருக்குதோ, make minute recordings of it in your life. உங்க வாழ்க்கையில மிக நுணுக்கமாக அதை நீங்கள் கணக்கெடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. When you do minute recording of every word that you are applying in your life every day, ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையில் நுணுக்கமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதோ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது, keep a record of how much are you focusing on the word and how much are you focusing on your sickness. நீங்கள் ஒவ்வொரு முறையும் எவ்வளவு அதிகமாக என்னுடைய கவனத்தை என்னுடைய வியாதியிலே நான் வைத்திருக்கின்றேன், எவ்வளவு நுணுக்கமாக என்னுடைய கவனத்தை இறை வார்த்தையில் வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் அதை பற்றி நீங்கள் நுணுக்கமாக தெரிந்து வைக்க வேண்டும். sometimes சில வேளைகளிலே you find small children, நீங்க சின்ன பிள்ளைகளை பாக்குறீங்க, doing their homework அவங்க ஹோம்வொர்க் செய்வாங்க, and the TV is on. அப்ப டிவி ஓடிட்டு இருக்கும், they are watching the TV program, அவங்க டிவி ப்ரோகிராம பாத்துக்குவாங்க, and they are doing their homework. ஹோம்வொர்க்கும் பண்ணுவாங்க. now the attention is divided. இப்போ அவங்களுடைய கவனமானது அங்கு பகுதியாக பிரிக்கப்படுகிறது. their attention is on the TV program, அந்த டிவி ப்ரோகிராம்ல அவங்களோட கவனம் இருக்கு, and their attention is on the homework. அந்த ஹோம்வொர்க் பண்ற நோட்லயும் கொஞ்சம் கவனம் இருக்குது. in the same way, அதே மாதிரி தான் God is asking you, ஆண்டவர் உங்களை கேட்கின்றார், where is your attention? உங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது? on his word, இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறதா, or on the sickness or on the problem? உங்களுடைய பிரச்சனையில அல்லது உங்களுடைய வியாதியில இருக்கின்றதா? எதுல இருக்கிறது? where is your attention? எங்க இருக்கு நம்ம கவனம் எல்லாம்? come on, word. praise God. I believe it should be the word. எதுல இருக்குது? the first thing he says, you must develop that kind of an attention. முதல் காரியம் அத்தகைய ஒரு கவனத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். now when I am praying for this lady, இந்த சகோதரிக்கு நான் ஜெபித்த போது with my eyes I can see என்னுடைய கண்ணால் நான் பார்க்க முடிந்தது, she has got tremendous pain. அவங்க உடம்புல பயங்கர வலி இருந்ததை நான் கண்டு கொண்டேன். but my attention is not on what she is going through. ஆனா அவங்க உடம்புல இருக்க வலியில என்னுடைய கவனம் இல்ல. my attention is on what the word of God is saying. ஆண்டவருடைய வார்த்தை எது சொல்கின்றதோ அதிலே நான் கவனமாக நான் வைத்திருந்தேன் என் கவனத்தை. so when I am praying, நான் அவ்வாறு அவர்களோடு ஜெபிக்கும் போது I can see the pain in her body, அவங்க உடம்பில் உள்ள வலியை என்னால் உணர முடிந்தது. but I choose to pay attention to the word of God. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே கவனத்தை வைப்பதற்கு நான் தேர்வு செய்தேன். when I am praying, நான் ஜெபித்த போது her pain is increasing. அவங்க வலி அப்படி கூடிட்டே போச்சு. she could see her making all this signs. அவங்க அப்படி ரொம்ப வலியை உணர்ந்ததை அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். all that is drawing me away from the word of God. அந்த வலி அதை பார்க்கும்போது இந்த இறை வார்த்தையை விட்டு அது என்னை வெளியே இழுத்தது. but I choose to believe and pay attention to the word of God. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நான் நம்புவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் நான் தேர்ந்து கொண்டேன். she falls on the ground. அவங்க அப்படியே தரையில விழுந்தாங்க. after some time she gets up, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எழும்புனாங்க, and the pain is gone. அவங்க வலி போச்சு. why? ஏன்?
no matter what I see, நான் கண்ணால எதையெல்லாம் நான் பார்த்தேனோ, no matter what I feel, நான் என்னெல்லாம் உணர்ந்தனோ, my eyes are focused and paying attention to God's word. என்னுடைய கண்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதிலேயே நான் கவனத்தை பதித்து வைத்திருந்தேன். Step number 1. ஒன்றாவது படி. Step number 2. இரண்டாவது படி. Incline your ears to my saying. நான் எதை உனக்கு சொல்கின்றேனோ அதிலே உன்னுடைய செவியை கொடு. No matter what you are going through, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, believe what the word of God is saying. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நம்பு. No matter what you are going through, உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. you believe what the word of God is saying. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நம்பு. Praise the Lord. Praise the Lord. So if you pay attention to God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்கள் கவனத்தை எல்லாம் பதித்து வைத்திருந்தீர்கள் என்றால், you will be able to believe God's word. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியும். And the third thing he says, மூன்றாவது காரியம், let them not escape from your sight. நீங்கள் கண்களிலே காணக்கூடியதை வைத்து நீங்கள் ஏமாந்து போவாதீர்கள். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? For example, உதாரணமாக, your husband told you, உங்க கணவர் உங்ககிட்ட சொன்னாங்க, this month I got a bonus, இந்த மாசம் எனக்கு ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு, I got a promotion, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, and I'm going to give you a gold chain. நான் உனக்கு ஒரு கோல்டு செயின் தர போறேன் பிரைஸா அப்படின்னு. He told you these words, அந்த வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, and you believed his words. அவங்க வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்க. The husband is not around, ஹஸ்பண்ட் அங்க இல்ல, but you're thinking on his words. ஆனா அவங்க வார்த்தையை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. Based on those words, are you not making imagination of the chain that you want? அந்த ஹஸ்பண்ட் சொன்ன, உங்க கணவர் சொன்ன அந்த வார்த்தையை உங்க மனசுல வச்சு நீங்க அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கீங்களா இல்லையா, கற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்களா? I think they're tired of me. எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ நான் பேசுறதை கேட்டு கேட்டு? Hello? Oh my God. You want a song? ஒரு பாட்டு பாடுவோமா? Hello, you want ஒரு a song? பாட்டு பாடுவோமா? You know the big problem is, ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, you are so much used to songs, உங்க எல்லாத்துக்கும் நல்ல பாட்டுல அவ்வளோ ஆர்வம், you don't understand the truth. ஆனா உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்க. Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், the truth will set you free. உண்மைதான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று. Years will go on. வருடங்கள் அவ்வாறு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும். You will be singing songs for years, நிறைய வருஷங்களாக பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பீர்கள். but your problems won't be solved. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகாது. For the problems to be solved, உங்க பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்றால் you must know the truth. நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். And how will you know the truth? எப்படி உண்மையை தெரிந்து கொள்வீர்கள்? When the word of God is explained to you. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு விளக்கி அது சொல்லப்பட்டால் மட்டும்தான் புரிந்து கொள்வீர்கள். I'm trying to make it as easy as you can. எவ்வளவு எளிதாக உங்களுக்கு புரிய முடியுமோ அவ்வளவு எளிதாக உங்களுக்கு அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள But the சொல்கின்றோம். big problem is, அந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, hey, come on, I don't want to listen to the எனக்கு sermon. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. Come on, you pray over me, என் மேல கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க, and I will be blessed. நான் அப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறேன். She got her healing, அவங்களுக்கு அந்த சுகம் கிடைச்சது, but there's no guarantee that she can keep her healing. ஆனா அதை அப்படியே அவங்க வச்சுக்குவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. It is like me holding this. I'm a sickness. எனக்கு வந்து சுகம் இல்லை, holding a neck. நான் இப்படி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறேன். So when the preacher prayed, அப்போ அந்த போதகர் ஜெபித்த போது the sickness is gone. அந்த நோய் அப்படி விலகி போயிட்டு. But if she doesn't understand the truth, ஆனா இவங்க அந்த உண்மையை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் that sickness will come and catch you again. திரும்பவும் அந்த நோய் வந்து உங்க கழுத்தை பிடிச்சுக்கும். But if you know the truth, ஆனால் உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் you can keep that sickness away from அந்த you. நோயை உங்களை விட்டு நீங்கள் தூரத்திலே அதை விலக்கி வைக்க முடியும். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? That's why I'm trying to make it easy and simple, but you are not responding. அதனால தான் ரொம்ப எளிமையா எளிதா உங்களுக்கு சொல்லி தரேன், ஆனா நீங்க யாருமே அதுக்கு பதில காட்டவே மாட்டேன்றீங்க. Just as when the husband, புரியலையா? listen, just as when the husband makes you a promise, எப்படி உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரோ, that he will bring a gold chain for you, உங்களுக்கு ஒரு தங்க செயின் வாங்கி தருவேன்னு சொல்லி day and night you are thinking about the chain. இரவு பகலாக ஒவ்வொரு நாள் அந்த செயினை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. In the same way, அதே மாதிரி தான் when you have the word of God, உங்களுக்கு இறைவார்த்தை இருக்கும் என்றால் are you thinking and seeing with your eyes of faith the same way? அதே மாதிரி விசுவாச கண்களை கொண்டு அந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கின்றீர்களா? How many people do you see in the hospital?
எத்தனை பேர் நீங்க மருத்துவமனையில பார்க்கறீங்க with some sickness, ஒரு நோயோட இருக்கிறாங்க, attentive to the word of God or to their sickness? அவங்க இறை வார்த்தைக்கு ரொம்ப கவனத்தை செலுத்துறாங்களா அல்லது நோயை பத்தியே அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்களா? When they are in the hospital, are they imagining that they are going back home healed and they are going back to their work? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் நல்ல சுகமாக்கி வீட்டுக்கு போறேன், நான் திரும்பவும் வேலைக்கு போறேன், அப்படி ஒரு கற்பனையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா? Come on, which one are you seeing? எப்படி நீங்க உங்க கற்பனை எப்படி இருக்கிறது, எதை பார்க்கின்றீர்கள்? The big problem is, பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, only when you see எப்ப நீங்க பார்க்கறீங்களோ, what you want to see, எதை பார்க்க விரும்புவதை பார்க்கின்றீர்களோ in your imagination, உங்களுடைய கற்பனையிலே, then those things will come to pass. அந்த காரியங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே செயல்முறையாக அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். And that's what he said. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கின்றது. What words have spoken to you? என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கிறதோ, imagine those things. அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை நீங்கள் கற்பனை செய்யுங்கள், அந்த காரியங்களை நீங்கள் நம்புங்கள். In my life, என்னுடைய வாழ்க்கையிலே I had lost everything. எனக்கு எல்லாத்தையும் நான் இழந்து போய்விட்டேன். I did not have a house to stay. எனக்கு வீடு இல்லை வாழ்வதற்கு. I did not have food to eat. எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. I did not have money. எனக்கு பணம் இல்லை. But when I got this word, ஆனால் இந்த இறைவார்த்தையை நான் கண்டுகொண்ட போது I began to think. நான் அவ்வாறு சிந்தனை செய்ய ஆரம்பித்தேன். Every day, full day, I would be speaking God's word. முழு நாள் கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பேன். Began to do what the word of God said. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதை நான் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தேன். And that changed my life. அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. You know, I did not come to the retreat. நான் இந்த தியானத்திற்கு வரவில்லை. I was brought to the retreat. என்னை ஒரு தியானத்திற்கு அழைத்து சென்றார்கள். When I was brought, நான் அந்த தியானத்துக்கு என்னை அங்கு கொண்டு சென்ற போது I had lost my mind. என்னுடைய ஞாபக சக்தியை நான் இழந்த நிலையில இருந்தேன். I did not know my name. என்னுடைய பெயர் எனக்கு தெரியாது. I did not know who I was. நான் யாராக இருந்தேன் என்று தெரியாது. I could not recognize my wife. என்னுடைய மனைவியை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. Could not recognize my children. என்னுடைய குழந்தைகளை என்னால் யார் என்று கண்டுகொள்ள முடியவில்லை. In that state I was brought to the retreat. அப்படி ஒரு நிலைமையில் தான் நான் ஒரு தியான சென்டருக்கு அழைத்து வரப்பட்டேன். And this word of God, இந்த இறைவார்த்தை, as I was listening, நான் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த போது I was crying. நான் அழுது கொண்டிருந்தேன். I was crying. நான் அழுது கொண்டிருந்தேன். And I kept on listening to the word of God again and again and again திரும்ப and again திரும்ப and again. திரும்ப திரும்ப இறைவார்த்தையை அப்படியே நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். Day and night only the word of God. இரவும் பகலுமாக இறைவார்த்தையை மட்டுமே நான் அதிலே கவனத்தை வைத்திருந்தேன். Whatever God promised me in his word, ஆண்டவர் எதையெல்லாம் அவருடைய வாக்குறுதியிலே அவர் அங்கு வாக்கு கொடுத்திருக்கின்றாரோ I began to imagine it. அதை எல்லாவற்றையும் நான் சிந்தனையிலே, கற்பனையிலே கனவு காண ஆரம்பித்தேன். I planted it in my heart. அதை என்னுடைய இதயத்திலே நான் ஊன்றி வைத்தேன். And the word of God says, இறைவார்த்தை சொல்கின்றது, for their life to those who find them. அவர்கள் வாழ்க்கையிலே அதை கண்டு கொள்வார்கள் என்று. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். For their life to those who find them. யாரெல்லாம் அதை கண்டுகொள்கின்றார்களோ அவர்கள் உயிரை பெற்றுக்கொள்வார்கள், வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். That is why everybody comes to church. அதனால் தான் யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்களோ, but not everybody gets healed. எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்வதில்லை. Because not everybody are finding them. ஏனென்றால் எல்லோரும் அதை கண்டுகொள்வதில்லை. If you lost a small piece of gold or some precious stone, ஒரு விலை அதிகமாக உள்ள ஒரு சின்ன கல்லோ அல்லது ஒரு தங்கமோ நீங்கள் காணாமல் அதை போக்கிவிட்டால், will you not search it? நீங்க அது தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடுவீங்கல்ல? நீங்க come on, will you not search it? அதை தேடுவீங்களா? உங்க காதுல உள்ள கம்மல் திருக்கு கீழே விழுந்தா கூட என்ன செய்வீங்க? தேடுவீங்க. till you find it you will not rest. அதை கண்டுபிடிக்க வரைக்குமாக நமக்கு எப்படி இருக்குது? உட்காரவே மாட்டோம். அங்க இருக்குதா இங்க இருக்கான்னு தேடுவோம். Yeah, God is saying only those who find my word in the same way. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அதே போல என்னுடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு they will have life, அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும், and healing, அவர்களுக்கு உடல் நலம் கிடைக்கும், to all their flesh. அவருடைய உடம்பு முழுவதுமாக அவர்கள் குணத்தை பெற்றுக்கொள்வார்கள். Will everybody get healed? எல்லாருக்கும் குணம் கிடைக்குமா? The Bible says no. பைபிள் சொல்கின்றது இல்லை.
only those who find it. யாரெல்லாம் அதை தேடி கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். The more and more you search for the word, எவ்வளவு அதிகமாக நீங்கள் இறைவார்த்தையை தேடுகின்றீர்களோ, just as you would find the gold lost, காணாமல் போன அந்த தங்க திருக்கை நீங்கள் எவ்வாறு தேடி தேடி கண்டுபிடிப்பீர்களோ அது போல தேடும்போது these are the ones who will get healing. இவர்கள் தான் அந்த சுகமளித்தலை பெற்றுக்கொள்வார்கள். I began to do that 14 years back. நான் 14 வருடங்களுக்கு முன்பாக நான் அதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். And my life got blessed. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நாளை சரியாக 6 மணிக்கு தொடர்ந்து இந்த நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். தயவு செய்து நற்செய்தி கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது தங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற திருவிவிலியத்தை தவறாமல் கொண்டு வர உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை தினம் நற்செய்தி கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது கையிலே திருவிவிலியத்தோடு வர உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.